வணக்கம், வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடல் பகுதியில் மீனவர்கள் வலையில் அபூர்வ வகை டூம்ஸ்டே மீன் ஒன்று சிக்கியுள்ளது. சுமார் 5 அடி நீளம் கொண்ட இந்த மீன் மிகவும் ஆழ்கடலில் மட்டுமே வாழக்கூடியது. இந்த மீன் பிடிபட்டால் உலகில் பேரழிவு ஏற்படும் என்று ஜப்பானிய நம்பிக்கை உள்ளதால் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகி உள்ளது. இந்த அரிய வகை மீன் மிக குறைந்த விலைக்கே விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். இதில் சென்னையில் இருந்து மட்டும் 5,900 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆம்னி பேருந்துகளின் கட்டண புகார்களுக்கு உதவி எண்களையும் அரசு அறிவித்துள்ளது. கோவை அவினாசி சாலையில் தமிழகத்தின் மிக நீளமானதாக 10.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜி.டி. நாயுடு பெயரிடப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு திறந்து வைத்தார். இந்த மேம்பாலம் மூலம் நகரிலிருந்து விமான நிலையம் செல்லும் 10 கிலோமீட்டர் பயண நேரத்தை 45 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடமாக குறைக்க முடியும். இது இந்தியாவின் 3வது பெரிய தரைவழிப்பாலம் என்ற பெருமையையும் பெறுகிறது. மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிஃப் மற்றும் நெக்ஸ்ட்ரோடியஸ் என்ற கப்சிரப்பில் டைதிலீன் குலைகோல் என்ற விஷ ரசாயனம் 500 மடங்கு அதிகமாக இருந்ததால் அதை பயன்படுத்திய 24 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த ஊழலில் முக்கிய குற்றவாளியான ஸ்ரேசன் பார்மசூட்டிகல்ஸ் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் கோவிந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். மருத்துவ நெறிமுறைகளுக்கு எதிராக நடந்த இந்த சம்பவம் இந்திய மருந்து ஒழுங்குமுறை அமைப்புகளின் பலவீனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழை பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்களில் 458 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் மின்னல் தாக்குதலுக்கு 186 பேரும் நீரில் மூழ்கி 178 பேரும் பலியாகியுள்ள நிலையில் 8000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. காலநிலை மாற்றமே இந்த நிகழ்வுக்கு காரணம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணரின் 5 முக்கிய தலங்களை தரிசிக்கும் வகையில் பஞ்சத்வாரகா என்ற பெயரில் சுற்றுலா ரயில் ஒன்றை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து நவம்பர் 25ஆம் தேதி புறப்பட்டு சென்னை வழியாக குஜராத் சென்று 5 துவாரகா தலங்களை உள்ளடக்கிய 13 நாள் சுற்றுலாவை நிறைவு செய்யும். கட்டணம் ரூபாய் 41,150 முதல் தொடங்குகிறது. அமெரிக்காவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் நேற்று அமலுக்கு வந்ததால் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தங்கள் அழிந்த வீடுகளுக்கு திரும்பினர். மீதமுள்ள 48 பணைய கைதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய துருப்புக்கள் பின்வாங்கும் நிலையில் காசாவை யார் ஆளுவார்கள் மற்றும் ஹமாஸ் ஆயுதங்களை களைவது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. ஞாயிற்றுக்கிழமை முதல் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் அனுப்பப்படும். ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் மன்னர் 3ஆம் மஸ்வாட்டி தனது 15 மனைவியர் 30 குழந்தைகள் மற்றும் 100 வேலையாட்கள் உட்பட 150 பேர் அடங்கிய பரிவாரத்துடன் அபுதாபி விமான நிலையம் வந்திறங்கினார். இவரது ஆடம்பர வருகையால் விமான நிலையத்தின் 3 முனையங்கள் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாட்டில் வறுமை இருக்கும் நிலையில் மன்னரின் ஆடம்பரம் குறித்து உள்நாட்டிலும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கான அமைதியான மாற்றத்தை ஊக்குவித்ததற்காக நார்வேஜியன் நோபல் கமிட்டி அவரை பாராட்டியுள்ளது. நோபல் பரிசு தொகை 11.1 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனோர் ஆகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பங்களிப்பை நினைவுபடுத்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா மொத்தமாக 22 பதக்கங்களை வென்று 10வது இடத்தை பிடித்துள்ளது. 6 தங்கம், 9 வெள்ளி மற்றும் 7 வெண்கலம் என இதுவரை இல்லாத அதிகபட்ச பதக்கங்களை வென்றதன் மூலம் இந்திய பாரா தடகள வீரர்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பிரேசில் 44 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது. நன்றி. வீரஜ் பிரைம் டிவியுடன் இணைந்திருங்கள்.